3 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு முயற்சிகளால் புத்தொழில் நிறுவனங்கள் அமைவதற்கான உகந்த சூழலை உருவாக்குவதில் நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சிக்குரியது என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் அரசின் மகத்தான சாதனை என்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 ஆண்டுகளில் அரசு அளித்து வரும் ஊக்கம் காரணமாக 2021 2105 மட்டுமே இருந்த புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 6115 உயர்ந்துள்ளதாகவும் 18 மகளிர் சுய உதவி குழுக்கள் புத்தாக்க தொழில் கூட்டங்களாக மாறியுள்ளதாகவும் 25 மகளிர் தொழில் முகவர்கள் புத்தாக்க தொழில் வாய்ப்புகளை பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் மேம்பாட்டுத்துறை நிதியுதவியால் தொடங்கப்பட்ட புத்தாக்க தொழில்கள் மூலம் 150 வேலை வாய்ப்புகள் உட்பட மொத்தம் 1913 புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டான்சிட் நிதியுதவில் தொடங்கப்பட்ட புத்தாக்க தொழில்களில் 314 கோடியே 30 லட்சம் ரூபாய் முதலீடுகள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாக்க தொழில்களுக்கான போர்ட்டல் ஏற்படுத்தப்பட்டு முதல் 78 புத்தாக்க தொழில்கள் இதில் இணைந்துள்ளதாகவும் இப்படி பல்வேறு முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதன் மூலம் முதல்வர் ஸ்டாலின் புத்தாக்க தொழில்கள் வளர்ச்சியில் மாபெரும் சாதனைகள் படைத்து வருகிறார் என பலரும் பாராட்டுவதாக புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.